அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? ஒண்ணு மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம். என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோஃபா தான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க. ஆளுக்கு அரை பவுன்ல மோதிரமும் கழுத்துல தெரியுற மாதிரி சங்கிலியும் செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அப்பா செஞ்சு கொடுத்தான்னு அம்பிட்டு பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்தை வச்சு உன்னை அடையலாம் இந்த நாடகம் மாறான். ஆனா நான் அப்படி இல்ல. என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும் என் தொழில் மேலையும் நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பொண்ணு வைக்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத, அந்த ஆண்ட முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா? என்னையா இது? கேட்டீங்கல்ல, அசத்திருக்கேன் பாரு. அங்க பாருங்க, நம்ம சின்ன முதலாளியே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சந்தோஷம் தானே? பின்னாடி உலக்க ஒண்ணு இறங்குது பாரு. ஐயோ யாரு மச்சான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கே, இங்கேயே உள்ள அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய். ஐயா, இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன், நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிழல்ல வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாம், போகாத. வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றதை கெழுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன். அப்பா, பத்திரம் பாத்துங்க, வந்துடுறேன். பாத்தியா, சொல்ல போறேன். என்னங்க, சேகர் இருக்காரா? உள்ள இருக்க, போங்க. அடடே, வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸின் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க. வாடி. சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்போ உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீ போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராக்குறோம். கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏண்டா, கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி காட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பொழைச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. எலை, இந்த கதை சொல்லி ஏமாத்துறது, இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழிலை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பொழைக்கவும் தெரியும்,
யார் யார எப்படி கவர் பண்ணணும் தெரியும். போடா. சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது. நீ கொள்ளி வை, உங்க அப்பா மோளம் அடிக்கிட்டோம். டேய், ஏடா சொன்ன? இதே வார்த்தை இங்க வேற யாராவது சொல்லியிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனை படுறதை விட உன்னைய பார்க்காம இருக்கிறது நல்லது. இந்த பாரு, உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிலையை வளர்ந்த வேண்டாம். நானு அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். பாக்குறேன். போடாடே. எனக்கு தெரியும், அது ஒரு நாய். அதுகிட்ட நியாயம் எடுபடுமாயா? நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தாயா தெரியும். வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டையா. ஐயா, நீயும் தலைமொழிகிட்டு போப்பா போ. இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது வேலை போட்டு கொடு. என்ன பேசுற? வெறும் என் படத்தால மட்டுமே இந்த தியேட்டர் உருவாச்சு. உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசி ஆளுந்தாண்டா. என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீல் விட வார்த்தை தாண்டா முக்கியம். நம்ம வார்த்தையோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல பரவாயில்லடா. நம்ம 2 பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பு அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். ஆமா, எதுக்காகப்பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர? ஐயா, என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷங்கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு, அதை இங்கேயே சொல்லு. வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற? இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையப்பா. தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு ஐயா. வாங்கய்யா, வா. பார்த்து வாங்க, பாட தடிக்கிட்ட போற. அடாடாடாடாடா, சின்ன வயசுல எப்பவோ வந்தது, அதோட இப்பதான் வர. சும்மா சொல்லக்கூடாது. ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது. என்ன நான் சொல், என்ன ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இங்க இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருங்க ஐயா, நான் செத்து போயிடுறேன். இந்தா என்ன பேச்சு பேசுற? சாவ போறான் நான் சாவ. மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு மலை குட்டியாந்துட்டு இத சொல்ற. இதுதான் மனசுல வச்சிருந்தியா? ஐயா, என் மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே சொன்னாலும் சாவுதான், உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் சாவுதான். வர சாவு உங்க கையால வந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு மேல கூட்டிட்டு வந்தேன். என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. நான் செத்து போறேன். தள்ளுங்க ஐயா, செத்து போறேன், தள்ளி விட்டுருங்க. இல்லப்பா, வாழ வேண்டிய புள்ள சாவ பத்தியே பேசிட்டு இருக்கிற. சொல்ல வந்தது துணிச்சலா சொல்லு. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா? அவங்க அப்பா எனக்கு கட்டி வைப்பாராங்கிறதான் சிக்கலா இருக்கு. உனக்கு என்னப்பா, தங்க தேரு வைர கிரீடம். உன்னை கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா? சொல்லு, 2 பேரையும் கட்டி வச்சு சொல்ற. ஐயா, நான் விரும்புற பொண்ணு இருக்காளே, தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு சிங்கம், அவங்க அம்மா ஒரு தங்கம். அந்த குடும்பமே ஒரு கோயில் ஐயா. உன் நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்து அமையும். யார் அந்த பொண்ணு? ஐயா, உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன். சொன்னா சுற்ற மாட்டீங்களே? சொல்லு. சத்தியமா சுற்ற மாட்டீங்களே? சுடமாட்ட சொல்லு. நான் விரும்புறது உங்க பொண்ணதான். ஐயோ ஐயோ, என்ன தள்ளி விட்டுருங்க, என்ன தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நீ கேட்கறனா, என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன். உன்ன மருமகனை அடையறதுக்கு
நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான்? அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. கேட்கிறது ஓ உரிமை, கொடுக்கிறது ஏன் கடமை. நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனை கூட்டியாந்து கல்யாணம் பேசு. ஐயா, எங்க அப்பா எனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியலங்க. இந்த ஊரையே சமாளிச்ச இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற. ஐயோ, மோசம் போயிட்டோம் மாமா, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். அம்மா, இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்டேன். அப்படியே இருந்துரு. எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு.